ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீவெரிஃபிகேஷனை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பேசிட்டு இருக்க டேட் வந்துட்டு 27 மார்னிங் 7:15. நேற்று ஈவினிங் ஒரு அப்டேட் சிபிஎஸ்சி அவங்களோட இன்ஸ்டா பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண டேட் வந்துட்டு 6 PM. டோட்டலாக வந்துட்டு 4,04,319 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில பேர் 2 பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கலாம், 3 பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அப்ளை பண்ணவங்க வந்துட்டு 11,31,961. இதுல அவங்க ரிலீஸ் பண்ணது அரௌண்ட் 9 lakh தான். இன்னும் ஒரு 2.5 லட்சம் பேப்பர் அவங்க இன்னும் ரிலீஸே பண்ணல. அதை 27 வரைக்கும் போட்டோ காப்பியே நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட அப்ளை பண்ணதுலேயே சில பேர் இன்னும் போட்டோ காப்பி வரலன்னு ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சிபிஎஸ்சி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு 27 போட்டோ காப்பி வரலாம். அண்ட் ஆல்ரெடி கொடுத்த சர்க்குலர்ல 26 to 29 தான் வந்துட்டு ரீவெரிஃபிகேஷன் போட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சேனல்ல சொல்லியிருந்தோம், டேட்டே 24 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 25, 26 விண்டோ க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்ன பட்சத்தில் டெஃபினட்டா இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 29 தான் ரீவேல்யூவேஷன் வெரிஃபிகேஷன் போர்ட்டல் எக்ஸ்பெக்டட் டு கோ லைவ். அதுவும் வந்துட்டு ஷோரா சொல்லலை. ஸோ 29ன்னு சொல்றாங்களா, அன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ முன்னாடி நடந்த மாதிரி அன்னைக்கு ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அது 30 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அடிக்கடி டேட்டை மாத்தி மாத்தி அவங்க சர்க்குலர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ 24ங்கிறதே பெருசா டேட்டு போட்டு இல்லாம எக்ஸ்டெண்ட் பண்ணதையும் கொஞ்சம் இன்டெரக்டா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ணாதீங்க, டெஃபினட்டா அப்ளை போட்டோ காப்பி வராதவங்களுக்கு வந்துடும். அப்ளை பண்ணவும் 29 3 நாள் டைம் இருக்கு. ஸோ ரொம்ப டீப்பா உங்க பேப்பரை நீங்க பாத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், வெரிஃபிகேஷன் ரீஎவாலுவேஷன் ரெண்டு வேற வேற ஸ்டேஜ். இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன், நீங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அதை தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கிரேஸ் மார்க் தருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிரேஸ் மார்க் தருவாங்கன்னு நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஓப்பனா 20 மார்க் 15 மார்க்லாம் அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. 2 மார்க் 3 மார்க் எப்போ தெரியுமா கொடுத்துருக்காங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பர்சனலா நான் கிராஸ் பண்ண வரைக்கும் 22 வாங்கினவங்கள 23 சிபிஎஸ்சி மாத்தும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். ஒரு 4 லட்சம் பேர் 4.5 லட்சம் பேர் அப்ளை பண்ண இடத்துல எக்ஸாம் எழுதுனது எவ்வளவு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 18 lakhs. அப்படி 20 மார்க்ஸ் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களாங்கிறது பெரிய டவுட். இது எப்போ நீங்க நம்பலாம்னா, சிபிஎஸ்சில இருந்து அபிஷியலா சர்க்குலர் வந்த பிறகுதான். அந்த வெப்சைட்ல போய் சர்க்குலர் பேஜை நீங்க பார்த்த பிறகு மட்டும்தான் நீங்க அதை நம்ப முடியும். அது வரைக்கும் யூடியூப் பார்த்து எதுவும் குழப்பிக்காதீங்க. ஆனா ஏன் இந்த ரூமர் வருது, ஏன் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்க ப்ராப்ளம், ஆன்சர் ஷீட்டு பிளர்ரா இருக்கு. எல்லாருக்கும் பிளர்ரா இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது, மைனர் நம்பர்ஸ் தான் டெஃபினட்டா. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் தான் அவங்க லைஃப்ல. அதை சிபிஎஸ்சி அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது செவரல் ஆன்சர்ஸ் ஆஸ் அன்ரீடபிள், பார்க்காமே 0 போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம திருத்தின பேப்பர்லயே இருக்கு. சில பேஜஸே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன், நான் திருத்தினதுல அதிகப்படியான வேரியேஷன் 32 மார்க்ஸ். பயங்கர ஷாக். போட்டிருந்ததுல இருந்து 32 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் வருது என்கிட்ட. அதுக்கான ப்ரூஃப் பேப்பர் இருக்கு. அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு நாள் நான் அப்லோட் பண்ணுவேன். டெஃபினட்டா 32 மார்க்ஸ் ஆஸ் பர் த கீ டிஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்த ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா 26 மார்க்ஸும் டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்த மார்க்கோட எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போட வேண்டியது 26. அடுத்தது கெமிஸ்ட்ரியில 13 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம் நாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குன்னா டெஃபினட்டா இது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் தான் அந்த பையன் லைஃப்ல. இவங்கெல்லாம் பயங்கர ரைட்டரா எல்லாம் அப்பீல் பண்ணலாம். எல்லாருக்கும் நடந்திருக்கான்னு கேட்டா இல்ல. ஒரு சில பேப்பர்லாம் பெர்ஃபெக்டா திருத்திருக்காங்க. பேரண்ட்ஸ், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், வேல்யூவேஷன் மெஜாரிட்டியா பிரச்சனை இல்லை. ஏன் ரிசல்ட் இவ்வளவு அடி வாங்கினுச்சுன்னா ப்ராப்ளம் வேல்யூவேஷன்ல இல்ல, அவங்க செட் பண்ண கீழே. ஒரு 3 மார்க் கொஸ்டினை half plus half plus halfன்னு நீங்க 6 split up கொடுத்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? இதுதான் பிரச்சனை. வேல்யூவேஷன் பேசிட்டு இருக்கு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஐமே ரைட் ஆர் ராங். நான் பார்த்த ஒரு 450-500 பேப்பர்ல பிரச்சனை வேல்யூவேஷன் இல்லை இருக்கு. ஆனா அது நெக்லிஜிபிள் நம்பர்ஸ். நியாயமே இல்லை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 8 பேப்பரோ 10 பேப்பரோ தான். நான் அதை இல்லைன்னு சொல்ல.
ஆனா நிறைய பேப்பர் கை வைக்க முடியாதபடி பெர்ஃபெக்டா திருத்திருக்காங்க ஆஸ் பர் த கீ. ஸோ டெஃபினட்டா கீ தான் பிரச்சனை, வேல்யூவேஷன் பிரச்சனை இல்லை. டெக்னிக்கலா போராடுறவங்க, ரெக்வஸ்ட் பண்றவங்க இவ்வளோ ஸ்பிளிட் அப் வேணாலும் டெக்னிக்கலா அப்படி நம்ம அப்ரோச் பண்ணா எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. ஸோ நியூமரிக்கல் கால்குலேஷன் ஸ்டெப் இல்லை, சில ஸ்டூடெண்ட்டுக்கு பேஜ் மிஸ் ஆயிருக்கு. நாங்களே ப்ரூஃப் வச்சிருக்கோம், 3 pages 4 pagesே மிஸ் ஆயிருக்கு. பண்ண பேஜை திருப்பி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ வெரிஃபிகேஷன் ஃபோட்டோல டீட்டெயிலாக லெட்டர் எழுதணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் பண்றாங்களான்னா பண்றாங்க. மெஜாரிட்டியா நம்பர் சப்ஜெக்ட் தான். பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, மேக்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இது மைனஸ் நம்பர்ஸா இருந்தாலும் இதுலயும் டிமாண்ட் பண்றாங்க. பிசிக்ஸ் மேக்ஸ்ல அதிகமா பண்றாங்க. அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சிபிஎஸ்இ கொடுக்கல. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் பத்தி அவங்க கொடுக்கல. அவங்க ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 லட்சம் பேர்ல ஒரு தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தா அதிகப்படியா ரொம்ப அதிகபட்சம் பிளர்ரா இருக்கு, பேப்பர் மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா என்னோட கெஸ் படி டு த கோர் ஒரு 20,000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் சார். மற்றபடி எல்லாம் பேப்பர்ல வந்துட்டு ஆஃப் மார்க், 3 marks 4 marks கிளைம் எடுக்கலாமே தவிர டோட்டலா அந்த 4.5 லட்சம் பேருக்கும் தப்பு நடந்தது அப்படின்னு அர்த்தமே கிடையாது. இது என்னோட ஒப்பீனியன். அண்ட் மோர் ஓவர் இந்த 20,000 தப்புக்காக என்டையரா அவங்க ஒரு 20 marks இவ்வளோ பெரிய மார்க் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்டா அதுவும் டவுட் தான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அக்கார்டிங் டு சிபிஎஸ்இ பாலிசி, கிரேஸ் மார்க்ஸ் ஆர் ஜென்ரலி அவார்டட் ஒன்லி இன் ஸ்பெஷல் கேசஸ் where student fall short by a very small margin. 21 எடுத்து அவன் ஃபெயிலு, 22 எடுத்து, யூ ஓன்ட் பிலீவ், நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பையன் 22 போட்டு இந்த வருஷம் அவனை ஃபெயில் போட்டிருக்காங்க. 22 போட்டு ஃபார்ச்சுனேட்டா அவனுக்கு ஒரு 1 mark 1 word ரைட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாஸ் தான். அப்படி கூட பண்ணிருக்காங்க இந்த வருஷம். அடுத்தது, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணணும், உங்களோட மார்க்ஸ் இன்கரெக்ட் இருக்கா, ஒரு சில பேப்பரை வேல்யூ பண்ணலையா, இல்ல நீங்க எழுதின மார்க்கு தாண்டி 000 அங்க கீ போட்டிருக்காங்களா, ஸ்டெப் மார்க்ஸ் நீங்க எழுதிருக்கீங்க கீ படி அங்க ஒரு 1/2 mark இருக்கு, இல்ல நான் வேற ஒரு கான்செப்ட்ல அங்க எழுதியிருக்கேன் ஆனா அவங்க மார்க் கொடுக்கலன்னா அதை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் ப்ரூஃப் எடுத்து. இதுதான் எப்பயுமே ப்ராக்டிக்கலா அவங்க கொடுத்துருக்க சர்க்குலர் படி ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ல நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க 10 marks வரும் 20 marks வரும்னு நினைச்சு வரலன்னு ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ அப்படி யோசிக்க வேணாம். யுவர் ஸ்கேன்டு காப்பி கண்டென்ட் சீரியஸ் இஷ்யூ இருந்தால் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஸ்கூல் மூலியமாகவும் அட்ரஸ் பண்ணலாம், இல்லை பர்சனலாகவும் நம்ம வெரிஃபிகேஷன் ஃபோல்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம், எழுதி எனக்கு இது மாதிரி பேப்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அப்புறம் 2வது ஸ்டேஜ், இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், போட்டோ காப்பி வாங்கினவங்க என்ன பண்ணணும்னா அப்ளை ஃபார் மாறு வெரிஃபிகேஷன் அண்ட் ரீஎவாலுவேஷன் ரீசெக்கிங். இது 2 வேற ஸ்டேஜ். இது அடுத்த வீடியோல பார்க்கலாம். கீப் ஆன் வாட்சிங், ஸ்டே ஸ்ட்ராங். ஒருவேளை நீங்க வேற ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மார்க் கம்மியா இருக்குன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் தாராளமா எழுதுங்க. ஒரு 30 marks நீங்க கூட எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சேஞ்ச் தான் உங்க கெரியர்ல. ஸோ யோசிக்க வேண்டாம், ஸ்டே பாசிட்டிவ், கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.